வணக்கம் நண்பர்களே. செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முந்தைய லெசன்ல ப்ரொஃபஷனல் இமெயில் ஸ்ட்ரக்சர் மற்றும் சப்ஜெக்ட் லைன் எப்படி எழுத வேண்டும் என்பதை விரிவாக பார்த்தோம். ஆனால் ஒரு நல்ல சப்ஜெக்ட் லைன் எழுதுவது மட்டும் போதுமா? இல்லை. ஒரு மெயிலை யாருக்கு அனுப்பணும், யாரை காப்பி பண்ணணும், யாரை காப்பி பண்ணக்கூடாது, எப்போ ரிப்ளை கொடுக்கணும், எப்போ ரிப்ளை ஆல் கொடுக்கணும், எப்போ ஃபார்வர்ட் பண்ணணும், இந்த விஷயங்களை சரியாக தெரியாமல் நம்ம இபிசி ப்ராஜெக்ட்ஸில் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷனை அச்சீவ் பண்ண முடியாது. சரி, நாம் நான் ஒர்க் பண்ண சில டைமில் டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸை விட கம்யூனிகேஷன் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் இம்பேக்ட்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கதை பார்த்துருக்கேன். ஒரு ராங் சிசியோ, ஒரு தவறான ரிப்ளை ஆலோ, ஒரு தப்பான ஃபார்வர்டோ சில நேரங்களில் ப்ராஜெக்ட் டிலே, கிளையண்ட் ரிலேஷன்ஷிப்பு, அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஒருத்தருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும், இன்னும் சிலருக்கு தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை தப்பான ஒரு பர்சனுக்கு மாற்றிட முடியாது, மாற்றிடக்கூடாது. ஓகேங்களா? இன்னைக்கு இந்த லெசன் முடியும் பொழுது அவுட்லுக்கில் இருக்கிற ஒவ்வொரு பட்டனையும் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரி, இமெயில் அப்படின்றது ஒரு மீட்டிங் மாதிரி. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இமெயில்ன்றது ஒரு டிஜிட்டல் மீட்டிங் மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? மீட்டிங்கில் யார் பேசணும், யார் கேட்கணும், யாருக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும், யாருக்கு தெரியவே கூடாது. இந்த இந்த டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் தான் டு, கார்பன் காப்பி அண்ட் பிசிசி. சரி, ஓகே. டு அப்படின்றது ஆக்ஷன் ரெக்வயர்ட் பர்சன், அதாவது இந்த மெயிலில் யாருக்கு ஆக்ஷன் எடுக்கணுமோ அவங்களுக்கு அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டா ஷீட்டை அனுப்புகிறீங்க. ரிவ்யூ பண்ண வேண்டியது யார்? லீட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியர். அப்படின்னா லீட் இன்ஜினியரை டூவில் அனுப்பிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ப்ராசஸ் டீமுக்கு கமெண்ட் வேணும்னா அவங்களுக்கு ப்ராசஸ் இன்ஜினியரை டூவில் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டார் டயக்ராம் அப்ரூவல் வேணும்னா வெண்டாரை டூவில் வச்சுக்கோங்க. கிளையண்ட் அப்ரூவல் வேணும் அப்படின்னா கிளையண்ட் ரெப்ரசன்டேட்டிவை டூவில் வைங்க. ஜென்ரலாக கிளையண்ட்டுக்கு டைரெக்டாக அனுப்ப மாட்டீங்க. அப்போ அதை யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவீங்கன்னா டாக்குமெண்ட் கண்ட்ரோல் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணி திஸ் டாக்குமெண்ட் இஸ் ஃபார் சப்மிஷன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ டூ அப்படின்னாலே அந்த பர்சன் ஹூ வில் டேக் ஆக்ஷன்ஸ், அந்த மாதிரி தான் அது அர்த்தம். சரி, ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துருமா? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியர் லீட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியர் ரிவ்யூ பண்ணுறாங்க. கிளையண்ட் அப்ரூவல், லீட் இன்ஜினியர் மற்றும் கிளையண்ட் ஆக்ஷன் எடுக்க வேண்டிங்க. இந்த சினாரியோவில் ஒரே டைமில் லீட் இன்ஜினியர் மற்றும் கிளையண்ட் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் ரெண்டு பேரையும் ஒரே சினாரியில் வச்சிடாதீங்க. ஏன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி வரும். உங்கள் இன்டர்னல் டீமுக்கு நீங்கள் டூவில் வச்சிங்கன்னா அந்த டூவில் இருக்கிற எல்லாருமே இன்டர்னல் டீமாகவே வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கிளையண்ட் கிட்ட ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் உங்கள் பாஸ்க்கு அதை அமைச்சிட்டு அங்கே பாஸோ இல்லை ப்ராஜெக்ட் இன்ஜினியரோ அவங்கக்கிட்ட இருந்து கிளையண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி டூ வைக்கும் பொழுதும் எந்த சினாரியோ எந்த மாதிரி டைமில் வைக்கணும், உங்களுக்கு உண்மையாலுமே டைரெக்டாக கிளையண்ட்டு கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். சில கேசஸில் டைரக்ட் கிளையண்ட் கம்யூனிகேஷனை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியரோ இல்லை ஒரு 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 பர்டிகுலர் பர்சனோ இருப்பாங்க. அவங்க கிளையண்ட் ரிலேஷன்ஷிப்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் கிளையண்ட்டுக்கிட்ட மல்டிபிள் பீப்புள் ஃப்ரம் சேம் ப்ராஜெக்ட் அண்ட் சேம் டிசிப்ளின் அனுப்பி கன்ஃபியூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ நான் அதே போல் சிசியில் இருக்கிற பர்சன்ஸை கொண்டு போய் டூவில் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு அதர் டிசிப்ளினுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புகிறீங்க. 3D மாடலில் ஒரு பைப் கிளாஷ் ஆகுது அப்படின்னா டூவில் பைப்பிங் டிசைனர், சிசியில் உங்களோட லீடு இன்ஸ்ட்ருமெண்ட் லீடு, பைப்பிங் லீடு. ஓகேங்களா? ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கம்யூனிகேஷன், தென் ப்ராஜெக்ட் இன்ஜினியர். இந்த டீமுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வச்சு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் லீட் இன்ஜினியரையோ பைப்பிங் லீட் இன்ஜினியரோ வச்சிங்கன்னா டைரெக்டாக பைப்பிங் லீடு அந்த கிளாஸ்லாம் சால்வ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கம்யூனிகேஷன் தான் போகணும். ஓகேங்களா? ஸோ யார் ஆக்ஷன் எடுக்குவாங்க அப்படின்றவங்கள கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு அனுப்பணும். ஓகே, அடுத்தது கார்பன் காப்பி. இப்போ கார்பன் காப்பி கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது இன்ஃபர்மேஷன் ஒன்லி. அப்போ யாருக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரியணுமோ அவங்களுக்கு தான் கார்பன் காப்பி. ஜென்ரலாக அதர் டிசிப்ளினுக்கு அனுப்பும் பொழுது ப்ராஜெக்ட் இன்ஜினியரை காப்பி வச்சு அனுப்புங்க. கிளையண்ட்டுக்கு டைரெக்டாக மெயில் அனுப்புறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இன்கேஸ் அப்படி அவாய்ட் பண்ணுறீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர், உங்கள் டிசிப்ளின் லீட் இன்ஜினியர், உங்கள் 3 பேரும்
எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ்க்கு நீங்கள் யாருக்கு மெயில் அனுப்பிச்சாலும் உங்களோட பாஸ் அண்ட் தென் அந்த பர்டிகுலர் ரிலேட்டட் டீமில் இருக்கிற மெம்பர்ஸை சிசியில் வச்சு அனுப்புங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிசியில் எல்லாரையும் தூக்கி உள்ளே இழுத்துறாதீங்க. உங்கள் டீமில் இருக்க எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. ஒரு டீமில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக டெசிஷன் மேக்கிங் பீப்புள்ஸ், அதாவது லீடு இன்ஜினியர், லீடு டிசைனர், ஏரியா லீடு, 3D மாடல் கோஆர்டினேட்டர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர்லாம் கூட போட தேவையில்லை. சம் கேசஸில் ப்ராஜெக்ட் மேனேஜர், எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் போகும்போது ப்ராஜெக்ட் மேனேஜர், இன்ஜினியரிங் மேனேஜர், இந்த மாதிரி லெவலில் இருக்கிற பீப்புளை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டீம், அந்த டீமோட ஹெட்டு, அவங்கள தான் ஜென்ரலாக சிசியில் வச்சு பழகுங்க. ஓகேங்களா? அடுத்தது பிசிசினா பிளைண்ட் கார்பன் காப்பி. ஓகேங்களா? ஸோ பிசிசியில் இருக்கிறவங்க நீங்கள் யாரையாவது அவங்கள பிசிசியில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெயில் போயிருக்குன்றது மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ மற்றவங்களுக்கு அது மெயில் போயிருக்காது. ஸோ என்னோட என்டையர் இபிசி கெரியரில் நான் பிசிசி யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாமே ரெக்கார்டு லீகலாகவே டாக்குமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதை சீக்கிரட்டாக நம்ம வைக்கிறதுக்கான தேவை எந்த இடத்துலையுமே கிடையாது. ஸோ பிசிசியில் தயவு செஞ்சு எதையும் யாருக்கும் பிசிசியில் ஆட் பண்ணிடாதீங்க. எந்த இடத்துல நாங்கள் இது வரைக்கும் பிசிசி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு டைமு மேரேஜ் இன்வைட் பண்ணும் பொழுது எல்லா இன்வைட்டும் பிசிசிக்கு போட்டிருக்கோம். ஸோ பர்சனல் டெக்னிக்கலி இதெல்லாம் பண்ணிடாதீங்க, பண்ணக்கூடாது. பட் ஒரு டீம் கூட இருக்க ஒவ்வொருத்தட்டையும் போய் சொல்கிறதுக்கு அந்த டைமில் பிஃபோர் 10 இயர்ஸ் நாம் அதை ஒரு பிசிசியில் போட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சாச்சு. ஆல்ரைட். ஓகேங்களா? ஸோ இது யார் இதை வேற மாதிரி சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டீம் ஆஃப் 15 to 20 பீப்புள் சில விஷயங்கள் கம்ப்ளீட் பண்ணல, லெட்ஸ் சே டைம் ஷீட்டை ஃபில் பண்ணல. ஓகேங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யார் யார் பண்ணலன்றது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக பிசிசியில் போட்டு அனுப்பலாம். ஓகேங்களா? பட் நம்ம இன்ஜினியரிங் டீமுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரவே வராது. ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் கேசஸில் ரியலி ரெக்குயர்மெண்ட் இருந்தால் மட்டும் பிசிசியை போடுங்க, பட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எங்கே யூஸ் பண்ணக்கூடாது பிசிசியை அப்படின்றத பார்த்துருவோம். கிளையண்ட் கம்யூனிகேஷனில், வெண்டார் கம்யூனிகேஷனில், டெக்னிக்கல் டிஸ்கஷன், இன்ஜினியரிங் ரிவ்யூ, ப்ராஜெக்ட் கோஆர்டினேஷன், இந்த மாதிரியான இடங்கள்ல தயவு செய்து பிசிசியை யூஸ் பண்ணிடாதீங்க. கம்பல்சரி பிசிசியை யூஸ் பண்ணாதீங்க. இன் ஷார்ட், பிசிசியை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்சு ஒரே வார்த்தையில். பார்ட் 5 அடுத்ததா ரிப்ளை பார்ப்போம். ரிப்ளைனா என்னன்னா மெயில் அனுப்புகிற அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் ரிப்ளை அனுப்புறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீட் இன்ஜினியர் உங்கள்கிட்ட கொஷின் கேட்குறாரு, நீங்கள் அவருக்கு மட்டும் ரிப்ளை பண்ண வேண்டும் அப்படின்னா ரிப்ளை கொடுத்துக்கோங்க. ரிப்ளை ஆல் அப்படின்னா என்னன்னா ஒரிஜினல் மெயில் இருந்த எல்லாருக்கும் ரிப்ளை போகும். நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் அப்படின்னா ஒரு வெண்டார் டிராயிங் அனுப்புகிறாங்க, அதில் கிளையண்ட் இருக்காங்க, பிஎம்சி மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் லீடுக்கு மட்டும் போகணுமா இல்லை எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு. எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன்ஸ் விச் மீன்ஸ் கிளையண்ட் கிட்ட இருந்து வெண்டர் கிட்ட இருந்து வந்தால் அந்த மாதிரி கேஸ்க்கு ரிப்ளை பண்ணும்போது ரிப்ளை ஆல் போட்டுக்கோங்க. இன்கேஸ் இன்டர்னலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கொரி இருக்குது, ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் அந்த மாதிரி சினாரியோவில் ரிப்ளை ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்ததா ரிப்ளை ரிப்ளை ஆல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா டெசிஷனு, நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கீங்க எல்லாத்துக்கும் தெரியணும், இல்லை நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறீங்க அதுக்கு அப்ரூவல் வேணும், இல்லை ஒரு டெக்னிக்கல் கிளாரிஃபிகேஷனோ ஷெட்யூல் சேஞ்சோ, ஒரு கமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்களோ, ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது, இந்த மாதிரி இடங்கள்ல ரிப்ளை ஆல் ரொம்ப கரெக்டானது. சரி, ஃபார்வேர்டு அப்படின்னா என்னன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் மெயிலை வேற ஒருத்தவங்களுக்கு அனுப்புறது, அதாவது அந்த மெயிலோட கம்யூனிகேஷனில் இல்லாத வேற ஒருத்தவங்களுக்கு அனுப்புறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெண்டார் ஒரு டிராயிங் அமைச்சிருக்காங்க, நீங்கள் அதை ப்ராசஸ் டீமுக்கு அனுப்புறீங்க, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் டீமுக்கு அமைச்சிருக்காங்க, இல்லை வெண்டார் ப்ராசஸ் டீமுக்கு ஒரு இன்புட் டேட்டா வருது, அதை பைப்பிங் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, அது ஃபார்வர்ட். ஃபார்வர்ட் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. மெயிலை ஃபார்வர்ட் பண்ணிட்டு எதுவுமே எழுதாமல் சென்ட் பண்ணுறது அது ப்ரொஃபஷனல் இல்லை. எப்பவுமே ஏன் ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்னு எழுதணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டியர் ப்ராசஸ் டீம், கைண்ட்லி ரிவ்யூ த அட்டாச்டு வெண்டர் டயக்ராம் அண்ட் ப்ரொவைட் யுவர் கமெண்ட்ஸ் பிஃபோர் ஃப்ரைடே. மொதல் வீடியோவில் சொன்ன மாதிரி ஆக்ஷன் அண்ட் தென் டைம் லைன், அப்புறம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு டு சிசி, பிசிசி, ரிப்ளை, ரிப்ளை ஆல், ஃபார்வர்ட் இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ திரும்ப கோல்டன் ரூல்ஸாக நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். டூனா யார் ஆக்ஷன் வேலை செய்யணுமோ அவங்களுக்கு அனுப்புறது.
சிசி யாருக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுமோ அவங்கள ஆட் பண்ணணும். பிசிசி யூஸ் பண்ணாதீங்க. ரிப்ளை இன்கேஸ் ஒரு மெயில் உங்களுக்கு வந்திருக்கு, அதில் அனுப்புனவர்கிட்ட மட்டும் ஒரு தனியாக ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு நீங்கள் கேட்கணும். அந்த மாதிரி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் அனுப்புங்க. இது ரொம்ப ரேராக தான் வரும். ரிப்ளை ஆல் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற வேண்டிய பதில். ஃபார்வர்ட் அடுத்தவங்களுக்கு இந்த மெயிலோட கம்யூனிகேஷன் சார்ட்டில் இல்லாதவங்களுக்கு அனுப்பும்போது ஃபார்வர்ட் பண்ணிட்டு கண்டெக்ஸ்ட் போட்டு எழுதிடுங்க. ஓகேங்களா? சரி, ஒரு மெயில் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மெயிலுக்கு ஆக்ஷன் யாரு, இன்ஃபர்மேஷன் யாருக்கு, மேனேஜருக்கு தெரியணுமா, ரிப்ளை மட்டும் போதுமா, ரிப்ளை ஆல் தேவையா, ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டெக்ஸ்ட் எழுதிட்டீங்களா? இந்த 5 கொஷின்ஸை கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கிற மெயிலுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணும் பொழுது ரிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் குவாலிட்டி மற்ற டீம்மேட்ஸை விட பெட்டராக இருக்கும். உங்களை பார்த்து மற்ற டீம்மேட்ஸும் அந்த பெஸ்ட்டு லெவலுக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஹவ் டீம் ஒர்க் இப்படிதான் டீம் ஒர்க் நடக்கும். ஓகேங்களா? இன்னைய லெசன்ல டு, சிசி, பிசிசி, ரிப்ளை ஆல் மற்றும் ஃபார்வர்ட் ஆகியவற்றோட எக்ஸாம்பிளை ரியல் டைம்ல பார்த்தோம். ஓகேங்களா? சரி, அடுத்த லெசன்ல ப்ரொஃபஷனல் கிரீட்டிங்ஸ், ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் மற்றும் இமெயில் டோன் பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்னும் வேற எந்த டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை போடுங்க. நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோத். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.